ஹலோ, கொஞ்சம் பேசலாமா? நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நெறைய ஸ்டேஷன் இருக்கு. அதுல எந்த ஸ்டேஷன நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட லைஃப்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது, இப்போ உங்க லைஃப்ல வந்துட்டு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதாவது நீங்க ரொம்ப ரிச்சா இருக்கலாம். இல்ல வந்துட்டு உங்களுக்கு பணத்த பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கலாம். ஐயய்யோ! இப்ப செலவு பண்ணாம அந்த எண்டுக்கு என்ன பண்றது? அந்த மாதிரி ஸ்டேஷனும் இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க ரொம்ப ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கீங்க. உங்க பாடிய பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு. ஸ்லிம்மா கியூட்டா இருக்கீங்க. இன்னொரு ஸ்டேஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப ஒபீஸா, ரொம்ப அன்ஹெல்த்தியா, ரொம்ப அடிக்கடி சிக் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீங்க ரொம்ப நல்ல ஒரு ஜாப்ல இருக்கீங்க. உங்க ஜாப்ல ப்ரொமோஷனா வந்துட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னொரு ஸ்டேஷன் உங்களுக்கு ஜாபே கிடைக்கல. படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களை ரொம்ப கேர் பண்ணி நல்லா பாத்துக்கிறாங்க. இன்னொரு ஸ்டேஷன் வந்துட்டு உங்களை சீட் பண்றாங்க, உங்களை பிடிக்கல அவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன். ஸோ இது வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன், இதுல எந்த ஸ்டேஷனை நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா நீங்க எந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்க? எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரொம்ப ரிச்சா இருக்கணும், உங்களுக்கு பணத்தை பார்த்தாலே வந்துட்டு அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது, என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கலாம். ரொம்ப ஹெல்த்தியா, ஸ்லிம்மா, ஃபிட்டா, கியூட்டா இருக்கணும். ரொம்ப நல்ல ஜாப்ல இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், நீங்க ரொம்ப கான்ஃபிடென்டா நல்லா இருக்கணும், மணி உங்ககிட்ட வந்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆனா இப்போ இந்த ப்ரெசன்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, விச் மீன்ஸ் ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 3D டைமென்ஷனல் லைஃப். நம்மளோட லைஃப்பை வந்து 3Dன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3Dல இப்போ நம்ம ப்ரெசன்ட்ல ரியாலிட்டின்னு ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது 3D. ஸோ அந்த லைஃப்ல நீங்க இப்போ ப்ரெசன்ட்ல வந்துட்டு என்னையும் இருக்கலாம், ரொம்ப பிரச்சனையான ஒரு ஃபேமிலியில இருக்கலாம், இல்ல அன்ஹெல்த்தியா சிக்கா இருக்கலாம், இல்ல ரொம்ப வந்துட்டு கடன்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். இல்ல நீங்க இப்ப ரொம்ப பிடிச்ச இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ தேர் ஆர் நிறைய செனாரியோஸ் இருக்கு. எது வேணாலும் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஸோ இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாமே ஏற்கனவே நீங்க சூஸ் பண்ண ஸ்டேஷனோட வெளிப்பாடு தான் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஸோ சூஸ் பண்ற ஸ்டேஷன் சொன்னது நம்ம ரேடியோல டியூன் பண்ணுவோம் தெரியுமா, நம்மளோட எந்த ஸ்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு அதை வந்து நம்மளோட தாட்ஸா எடுத்துக்கலாம், நம்மளோட விஷுவலைசேஷன், நம்மளோட இமேஜினேஷன், அது எல்லாமே அந்த டியூனிங்கா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து 4D. ஸோ நம்ம ரியலா இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கிறது 3D. நம்ம டியூன் பண்றோம் இல்லையா, செலக்ட் பண்றோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சும்மா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சும்மா இருக்கும்போது நீங்க திங்க் பண்றது எல்லாமே அட்ராக்ட் ஆகும், நம்மளோட எண்ணங்கள் அட்ராக்ட் ஆகும். ஸோ அது வந்துட்டு நீங்க இப்போ 4D, நம்ம ஸ்டேஷனை செலக்ட் பண்றது 4Dன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5D அப்படிங்கிறது தாராளமான ரியாலிட்டிஸ் இருக்கு, இன்ஃபைனைட் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் தமிழ் ஸ்டேஷன், ஹிந்தி, மலையாளம், நெக்ஸ்ட் தமிழ்லே வந்து நியூஸ், பாட்டு கேட்கறது, காமெடிஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபைனைட் ஸ்டேஷன்ஸும் 5Dன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3D வந்து இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்க ப்ரெசன்ட் லைஃப். டியூன் பண்ணுவீங்க இல்ல ரேடியோல, அது வந்து 4D. 5Dங்கிறது நிறைய ஸ்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ப்ரெசன்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, இது நீங்க ஏற்கனவே 4Dல டியூன் பண்ணி இப்போ நீங்க செலக்ட் பண்ண ஸ்டேஷனை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு நீங்க கரண்டா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, ஏற்கனவே நீங்க டியூன் பண்ண ஸ்டேஷனோட ரிசல்ட்டை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ என்ன பண்றது, இது ஏற்கனவே நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஸ்டேஷனை இனி என்ன பண்றது அப்படின்னா, உங்களால இந்த ஸ்டேஷனை வந்துட்டு மாத்தலாம். இப்ப நீங்க ஒரு நியூஸை போட்டு கேட்கணும்னு ஒரு வாட்டி யோசிச்சிட்டீங்க, ஆனா அதை டியூன் பண்ணி உங்களுக்கு இப்போ நியூஸை கேட்டுட்டு இருக்கீங்க. இனி லைஃப் லாங் நாங்க இந்த நியூஸை தான் கேட்கணுமா அப்படின்னா கிடையாது. எப்ப வேணாலும் உங்களோட ஸ்டேஷனை நீங்க டியூன் பண்ணி மாத்துக்கலாம். அதை தான் நான் சொல்ல வரேன். யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். உங்க லைஃப்பை வந்துட்டு நீங்க இப்போ இந்த நிமிஷம் கூட உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, உங்களோட 4D இருக்கு இல்லையா, டியூனிங், அந்த டியூனிங்கை மாற்றும் போது உங்களுக்கு என்ன பிடிச்ச ஸ்டேஷன் இருக்கோ அது கிடைக்கும். இப்போ நீங்க வந்துட்டு ஸ்டேஷனை கிரியேட் பண்ண போறது கிடையாது, விச் மீன்ஸ் இன்ஃபைனைட் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. லைக் நியூஸ் ஸ்டேஷன் இருக்கு, காமெடி ஸ்டேஷன் இருக்கு, பாட்டு கேட்கறது இருக்கு, இந்த மாதிரி இன்ஃபைனைட் ஸ்டேஷன் இருக்கு. ஒவ்வொன்றையும் நீங்க கிரியேட் பண்ண போறது இல்லை, ஆல்ரெடி
அது அங்க இருக்கு. நீங்க சூஸ் பண்ணணும், உங்களுக்கு எது வேணும் சூஸ் பண்ணணும். அதுதான் இப்ப உங்களோட வேலை. சோ நம்ம ஏற்கனவே என்ன சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமே நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 4D அந்த இது வந்துட்டு உங்களோட டெய்லி தாட்ஸ், உங்களோட இமேஜினேஷன், உங்க விஷுவலைசேஷன். ஸோ இப்போ நீங்க கரண்ட் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ண ஸ்டேஷன், அதையே நீங்க திரும்ப 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 கேட்டுட்டு இருக்கலாம். அதாவது நீங்க டியூன் பண்றதே ஏற்கனவே இருந்த ஸ்டேஷனையே டியூன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு லைஃப்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே நீங்க ரிப்பீட்டடா டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் கிடைக்கும்? அதே ஸ்டேஷன் தான் கிடைக்கும். எங்க இருந்து சேஞ்ச் வரும்? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு எந்த ரியாலிட்டி வேணுமோ அந்த ரியாலிட்டியை டியூன் பண்ணணும். ஆனா நம்ம அதை பண்றதே கிடையாது. இப்போ ஒரு நேரம் சும்மா ஒரு ½ உட்கார்றோம்னா நம்ம மண்டைக்குள்ள என்ன தாட் ஓடிட்டு இருக்கோம்? ஏற்கனவே நம்ம இப்ப ப்ரெசன்ட்ல ஒண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, அதை தானே திரும்ப டியூன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நம்ம ரியாலிட்டியில எந்த ஒரு ரிசல்ட்டையுமே அதே ஸ்டேஷனை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். திரும்ப 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 நமக்கு நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா நமக்கு பிடிச்ச வாழ்க்கை இன்ஃபைனைட் சாய்ஸஸோட 5Dல காத்துட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை டியூன் பண்ற வேலையா பார்த்துட்டு இருக்கோம். சேச்சா, அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. இப்ப ப்ரெசன்ட்ல எனக்கு 3Dல என்ன இருக்கோ அதே தான் நான் டியூன் பண்ணி அரைச்சு 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 அதே தான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நீங்க யோசிங்க. டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 day 2 day டைம் எடுத்துக்கோங்க. 5Dல உங்களுக்கு இன்ஃபைனைட் சாய்ஸஸ் இருக்கு. நீங்க என்ன ஆகணும்? ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், ரொம்ப ரிச்சா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேரிங்கா அஃபெக்ஷனேட்டான ஒரு பார்ட்னர் கூட இருக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா ஃபிட்டா எல்லாமே உங்க பாடி பர்ஃபெக்ட் ஷேப்ல நல்ல அழகான ஸ்மைல், கியூட்டான கண்ணு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டியூன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ஜாப், நல்ல சேலரி, எந்த மாதிரி உங்க ஃபியூச்சரிஸ்டிக் லைஃப் இருக்கணுமோ ஸோ அந்த ரியாலிட்டி 5Dல ஏற்கனவே இருக்கு. நீங்க எதுவும் கிரியேட் பண்ண தேவையில்லை. போய் உட்காந்து இது எப்படி பண்றது, இது எப்படி எனக்கு கிடைக்கும், நான் இதுக்கு டிசர்விங்கா, நான் இதுக்கு வந்துட்டு என்னால முடியுமா, இந்த டவுட் எதுவுமே உங்களுக்கு வேணாம். ஏன்னா 5Dல வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. நீங்க டியூன் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ இப்போ நீங்க டைம் எடுத்து யோசிங்க, உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் வேணும். இப்ப நீங்க கரண்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்டேஷனே போதும் அப்படின்னா டெய்லி அதே மறுபடியும் திங்க் பண்ணிட்டே இருங்க, அதையே யோசிச்சுட்டு இருங்க, அதையே இமேஜின் பண்ணுங்க, அதையே நீங்க அட்ராக்டும் பண்ணுங்க. இல்ல எனக்கு என்னோட லைஃபை வந்து நான் இப்போ புதுசா கிரியேட் பண்ணணும், எனக்கு ஒரு ரொம்ப அழகான வாழ்க்கையை நான் உருவாக்க போறேன் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை டியூன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். என்ன டியூன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். சும்மா சேனலை மாத்தி இருந்தீங்க அப்படின்னா நம்மளால வந்துட்டு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது நீங்க கண்டதையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. பர்ஃபெக்டா உங்களோட ரியாலிட்டி, நீங்க எப்படி ஒருத்தங்களை பார்த்தா ஜெலஸ் ஆவீங்க, எப்படி ஒருத்தங்க சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கெல்லாம் எங்க அமைய போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை டியூன் பண்ணுங்க. அப்போ உங்க லைஃப்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தது நீங்க டியூன் பண்ணி கேட்குற ஸ்டேஷன் உங்களோட ரியாலிட்டி, பிடிச்ச ரியாலிட்டியா இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஏற்கனவே டியூன் பண்ணதோட ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏதோ தானா எங்க இருந்தோ வந்துச்சு, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி கிடையாது. அதுவும் நீங்க கிரியேட் பண்ணாதான். அதையுமே நீங்க டியூன் பண்ணி 5Dல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்ததுதான். ஸோ இப்போ உங்க 3Dல என்ன வேணும், இனிமே என்ன வேணும் அப்படிங்கிறத 5Dல இருந்து நீங்க சூஸ் பண்ணி அழகா டியூன் பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில எழும்புனதும் அதையே நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ்ல அதை ஓட விடுங்க. நீங்க கரண்டா வாழ்றது அந்த வாழ்க்கை தான் அப்படின்னு உங்க உள்மனசு நம்புற வரைக்கும் அதையே நீங்க வந்துட்டு ரொட்டீனா உங்க மைண்டுக்குள்ள டியூன் பண்ணிட்டே இருங்க. உங்களோட லைஃப்ல அதையே அட்ராக்ட் பண்ணுவீங்க.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா ஒரு ட்ரீம் லைஃபோ நீங்க சூப்பரா டியூன் பண்ணி உங்களோட 3Dல கொண்டு வரலாம். அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, எனக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, நான் சோஷியல் மீடியால ரொம்ப அடிக்டா இருக்கேன், எனக்கு வந்துட்டு என் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண முடியல, இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.